வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட். நம்ம இதுவரைக்கும் எப்படி ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல சிங்கிள் மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ்ல இருந்து எனர்ஜி ரிச் ஏடிபி மாலிக்யூல்ஸ் சிந்தசைஸ் ஆகப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் இருக்க 4 ஸ்டெப்ஸ் கிளைகாலிசிஸ், லிங்க் ரியாக்ஷன், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அண்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இந்த 4ம் எந்த விதத்தில் ஒன்றுத்தோட ஒன்று ரிலேட்டட், இந்த ஸ்டெப்ஸ் போது என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஃபைனலாக ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ்லேருந்து எத்தனை ஏடிபி மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்க்குறீங்க. இந்த ஸ்லைடோட லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை குயிக்காக ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ தட் எந்தெந்த ஸ்டெப்லேருந்து எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். டோட்டலாக இதில் 4 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளைகாலிசிஸ், 2வது ஸ்டெப் லிங்க் ரியாக்ஷன், 3வது ஸ்டெப் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அண்ட் 4வது ஸ்டெப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபோரிலேஷன். இந்த 4 ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் சைட்டோசாலில் நடக்குது. மீதி 3மே மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே தான் நடக்குது. அந்த 3த்துலேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லிங்க் ரியாக்ஷனும் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளும் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் நடக்குது. ஆனால் இந்த 4th ஸ்டெப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபோரிலேஷன் மட்டும் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது குளுக்கோஸ் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த குளுக்கோஸில் இருக்கக்கூடிய கார்பன் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகி 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. அந்த 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடில் 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிங்க் ரியாக்ஷன்லேருந்து தான் ரிலீஸ் ஆகுது. மீதி 4 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்லேருந்து ரிலீஸ் ஆகுது. பர்பஸ் ஆஃப் ஆக்சிடேஷனே என்னது? இதில் இருக்கக்கூடிய எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி அதை ஏடிபி மாலிக்யூல்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் இது நடக்கிறதே. ஸோ கார்பன் ஆக்சிடைஸ் ஆகி போயிடுச்சு, ஆனால் எனர்ஜி எதில் இருக்குது? அந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹைட்ரஜன். ஸோ அதெல்லாம் செல்ஸ் என்ன பண்ணிக்குது? ரிமூவ் பண்ணி கோஎன்சைம்ஸ் கிட்ட கொடுத்து 12 கோஎன்சைம்ஸ் ஃபார்ம் ஆகுது இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் மூலமாக. 4th ஸ்டெப்பில் இந்த ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆக வச்சு அதோட எனர்ஜியை செல்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணிக்குது. ஹார்வெஸ்ட் பண்ண எனர்ஜியை யூஸ் பண்ணி ப்ரோட்டான்ஸை மேட்ரிக்ஸ்லேருந்து இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு பம்ப் பண்ணிவிட்டு அந்த ப்ரோட்டான்ஸ் திரும்பவும் மேட்ரிக்ஸ்குள்ளே நுழையும் போது அந்த மோட்டிவ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஏடிபி சிந்தேஸ், ஏடிபி மாலிக்யூல்ஸை சிந்தசைஸ் பண்ணிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஓவரால் ப்ராசஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் தேவை. ஆனால் ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸில் நேரடியாக ஆக்சிஜன் இன்வால்வே ஆகலை. ஃபைனல் ஸ்டெப்பில் கூட அது டெர்மினல் பொசிஷனில் எலக்ட்ரான் அக்செப்டாராக தான் உட்காந்துட்ருக்கே தவிர நேரடியாக எது கூடயும் அது இன்ட்ராக்ட் ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி ரிலீஸ் கூட பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து 2 ஏடிபி மாலிக்யூல்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது பை சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபோரிலேஷன். நான் இங்கே எழுதியிருக்கிறது நெட் கெயின். ஆக்சுவலாக 4 ஃபார்ம் ஆகுது, ஆனால் 2 யூஸ் ஆகிடுது அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே எழுதியிருக்கிறது நெட் கெயின் ஆஃப் ஏடிபி ஃப்ரம் கிளைகாலிசிஸ். ஓகேவா? அதே மாதிரி இன்னும் 2 ஏடிபி ஃபார்ம் ஆகுது. எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்லேருந்து. இது 2மே சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபோரிலேஷன். ரிமைனிங் 32லேருந்து 34 ஏடிபி மாலிக்யூல்ஸ் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபோரிலேஷன் மூலமாக தான் ஃபார்ம் ஆகுது. இந்த ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபோரிலேஷன் நடக்கணும் அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்கணும். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்கணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணப்படணும் இந்த ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ்னால. டோட்டலாக நம்ம பார்த்தோம் 12 ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. ஸ்டெப் 1லேருந்து 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NADH ஃபார்ம் ஆகுது. ஸ்டெப் 2லேருந்து 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NADH ஃபார்ம் ஆகுது. ஸ்டெப் 3 சிட்ரிக் ஆசிட் சைக்கிளிருந்து டோட்டலாக 8 மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதில் 6 மாலிக்யூல்ஸ் NADH, 2 மாலிக்யூல்ஸ் FADH2. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு மாலிக்யூல் ஆஃப் NADH அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொண்டு போய் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் கொடுத்ததுன்னா அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி பை ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபோரிலேஷன் 3 ஏடிபி மாலிக்யூல்ஸ் சிந்தசைஸ் பண்ணப்படும் செல்ஸ்குள்ளே. அதே மாதிரி ஒரு மாலிக்யூல் ஆஃப் FADH2 ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை கொண்டு போய் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபோரிலேஷன் மூலமாக 2 ஏடிபி மாலிக்யூல்ஸ் சிந்தசைஸ் பண்ணப்படும் செல்ஸ்குள்ளே. NADHலேருந்தும் FADH2லேருந்தும் டொனேட் ஆகப்படக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் வரதுனால அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி ஏடிபி சிந்தசிஸ் ஆகுது. ஓகே, பட் இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த எலக்ட்ரான்ஸ் டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டர் ஆகிய ஆக்சிஜனை ரெடியூஸ் பண்ணுது.
இந்த ஆக்ஸிஜன் என்ன பண்ணுது? இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி, பேர் ஆஃப் புரோட்டான்ஸை மேட்ரிக்ஸ்லேருந்து எடுத்து ஒரு மாலிக்யூல் ஆஃப் வாட்டரை ஃபார்ம் பண்ணுது. மொத்தம் 12 ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போது 12 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ளே நுழையுது ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ்க்கு. அப்போ பெர் மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ் எத்தனை மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகும்? 12 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகும். 12 ஃபார்ம் ஆனாலும் 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் இந்த ப்ராசஸ் போது யூஸ் ஆகப்படுறதுனால நெட் கெயின் அப்படின்னு பார்த்தோன்னா 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் தான். வாங்க நம்ம இப்போ ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கலாம். இந்த டேபிளில் 3 காலம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எந்த ஸ்டேஜ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஆர் எந்த ஸ்டெப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறத குறிக்குது. ரெண்டாவது வந்து சோர்ஸ் ஆஃப் ஏடிபி. டைரக்ட்னா சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாலேஷன் மூலமாக. ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் போட்டிருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இந்த ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் அந்த எலக்ட்ரான்ஸை எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் 4th ஸ்டெப்பில் கொடுத்ததுக்கப்புறமா பை ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாலேஷன் அலோன் இட் கேன் கிவ் ஏடிபி மாலிக்யூல்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தது? இன்டைரக்டாக தரப்போது ஆஃப்டர் த 4th ஸ்டெப். தேர்ட் காலமில் டைரக்டாக இருந்தால் எத்தனை ஏடிபி, இன்டைரக்டாக இருந்தாலும் ஆஃப்டர் த 4th ஸ்டெப் எத்தனை ஏடிபி வரும் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பார்க்கலாம். கிளைகாலிசிஸில் டைரக்டாக 2 ஏடிபி ஃபார்ம் ஆகுது சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாலேஷன் மூலமாக. ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாலேஷன் மூலமாக 6 ஏடிபி மாலிக்யூல்ஸ் கிடைக்குது. 6 ஏடிபி மாலிக்யூல்ஸ் எதுலேருந்து கிடைக்குதுன்னு பாருங்கள். 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NADHல இருந்து. ஒரு மாலிக்யூலுக்கு 3 ஏடிபின்னு பார்த்தோம், 2ன்றதுனால 6. ஓகேவா? இப்போ ரெண்டாவது ஸ்டெப் பாருங்கள், லிங்க் ரியாக்ஷன். லிங்க் ரியாக்ஷன் போது டைரெக்டாக ஏடிபி ஃபார்மேஷன் கிடையாது. 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NADH தான் ஃபார்ம் ஆகுது. ஒரு மாலிக்யூல் ஆஃப் NADH ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாலேஷன் மூலமாக 3 ஏடிபி தர முடியும். இங்கே 2 மாலிக்யூல் இருக்கிறதுனால 6 ஏடிபி மாலிக்யூல்ஸ் கிடைக்கும் லிங்க் ரியாக்ஷனில் இருந்து. ஓகே, இப்போ தேர்ட் ஸ்டெப் பாருங்கள், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் நேரடியாக டைரெக்டாக பை சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாலேஷன் 2 ஏடிபி மாலிக்யூல்ஸ் கிடைக்குது. இது இல்லாமல் 8 ரெடியூஸ் கோஎன்சைம் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். 8ல் 6 வந்து NADH, 2 வந்து FADH2ன்னு பார்த்தோம். ஒரு மாலிகுல் ஆஃப் NADH 4th ஸ்டெப்புக்குள்ளே நுழைஞ்சது அப்படின்னா 3 ஏடிபி கொடுக்க முடியும்னு பார்த்தோம். மொத்தம் 6 மாலிக்யூல், அப்போது 6 × 3 18 ஏடிபிஸ் கிடைக்குது. அது இல்லாமல் ஒரு FADH2லேருந்து 2 ஏடிபி வரும்னு பார்த்தோம் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாலேஷன் மூலமாக. மொத்தம் எத்தனை FADH2 இருக்கீங்க? 2 FADH2 இருக்குது. அப்போ 2 × 2 4. டோட்டலாக இந்த எல்லா ஏடிபி மாலிக்யூல்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 38 ஏடிபி மாலிக்யூல்ஸ் வரும். சில சமயம் 36லேருந்து 38 ஏடிபி மாலிக்யூல்ஸ் அப்படின்னு உங்கள் புக்கில் இருக்கும். 36 எப்போ வருது, ஏன் வருது அப்படிங்கிறத ஆல்ரெடி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வீடியோவில் ஷட்டில் சிஸ்டம் பற்றி சொல்லும் போது நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கலன்னா நான் திரும்பவும் இங்கே சொல்கிறேன். கிளைகாலிசிஸ் போது 2 NADH மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? இந்த NADH மாலிக்யூல்ஸ் எலக்ட்ரான்ஸை கொடுக்கறதுக்காக நேரடியாக மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நுழைய முடியாது. ஏன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இதை கொடுக்கணுன்னா இது உள்ளே நுழைஞ்சாகணும், ஆனால் இது நுழைய முடியாது. அப்போ என்ன பண்ணும் செல்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த NADH தன்கிட்ட இருக்க எலக்ட்ரான்ஸை மட்டும் பாஸ் பண்ணும் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் மூலமாக. அப்படி பாஸ் பண்ணும் போது உள்ள மைட்டோகாண்ட்ரியாவில் NAD+ இந்த எலக்ட்ரான்ஸை ரிசீவ் பண்ணுச்சு அப்படின்னா இதே அளவு ஏடிபி மாலிகூல்ஸ் கிடச்சிரும். ஏன்னா அந்த NAD+ ரெடியூஸ் ஆகி அதுதான் இப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் அது டொனேட் பண்ண போகுது. ஆனால் இதே இது இந்த ரெடியூஸ்டு NADHலேருந்து போகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய FADக்கு பாஸ் ஆகப்பட்டது அப்படின்னா 6 கிடைக்காது, 4 தான் கிடைக்கும். அதனால தான் அந்த 2 ஏடிபி லெஸ் ஆகுது. ஓகே, அந்த ஷட்டில் சிஸ்டம் பற்றி தெரியணும் அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வீடியோவில் நீங்கள் பாருங்கள். டோட்டலாக ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ்லேருந்து 36லேருந்து 38 ஏடிபி மாலிக்யூல்ஸ் வருது அப்படிங்கிறத நம்மளால் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் போட்ட கணக்குமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சர்டன் அசம்ஷன்ஸ் தான். என்னெல்லாம் அசம்ஷன்ஸ்னு பாருங்கள். நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் இருக்கக்கூடிய அந்த 4 ஸ்டெப்ஸும் கண்டினியூவஸாக சீக்வென்ஷியலாக ஆர்டர்லியாக நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது, சைட்டோசாலில் இருக்கக்கூடிய NADHல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பாக மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். மூணாவது என்ன அசம்ஷன்னு பாருங்களேன். இந்த பாத்வேல வரக்கூடிய இன்டர்மீடியேட் எதுவுமே வேறு எந்த காம்பவுண்டை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கும் எடுக்கப்படலை. அது அந்த பாத்வேல பண்ண வேண்டிய வேலையை மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த பாத்வே அதை ஃபாலோ பண்ணி நடக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நாலாவது நம்ம என்ன அசம்ஷன் வச்சுருக்கிறோன்னு பாருங்கள். வெறும் குளுக்கோஸ் மட்டும் ரெஸ்பயர் ஆகிறத தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆனால் குளுக்கோஸ் இல்லாமல் செல்ஸ்குள்ளே நிறைய ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் இருக்குது. குளுக்கோஸ் ப்ரிஃபர்ட் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஆனா, வேற ஏதாவது ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் கூட யூட்டிலைஸ் ஆகப்படலாம். ஏதாவது ஒரு ஸ்டேஜில அந்த ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்லேருந்து வரக்கூடிய காம்பவுண்ட் கூட உள்ள நுழையலாம். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த அசம்ப்ஷன்ஸ் வேலிடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் நாட் வேலிட். ஏன்னா சில இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ்னால. ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு பாருங்க. செல்ஸ்குள்ள ஒரு பாத்வே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த பாத்வே நடக்கணும்னு வெயிட் ஆயிட்டு இருக்கிறது கிடையாது. நிறைய பாத்வேஸ் சைமல்டேனியஸாக நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா உயிர்களில் நிறைய ப்ராசஸ் சைமல்டேனியஸாக நடந்துகிட்டே இருக்குது. ரெண்டாவது, ஒரு பாத்வேல ஒரு சப்ஸ்டன்ஸ் நுழையுது. டிசிஎஸ் சைக்கிளவே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. அசிட்டில் கோயே டிசிஎஸ் சைக்கிள்குள்ளே நுழையுது. அதுலேருந்து நிறைய சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. திரும்பவும் ஆக்சோலோ அசிட்டேட் வருது. திரும்பவும் அசிட்டில் கோயவை அக்செப்ட் பண்ணி திரும்பவும் டிசிஎஸ் சைக்கிள் நடக்குது. நம்ம இப்படியே டிசிஎஸ் சைக்கிள் மட்டுமே நடந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா டிசிஎஸ் சைக்கிள்லேருந்து வரக்கூடிய செவரல் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிகர்சர்ஸ் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் மெனி காம்பவுண்ட்ஸ். இப்போ செல்ஸ்குள்ளே அந்த காம்பவுண்ட்ஸ் சிந்தசைஸ் ஆகப்படணும் அப்படின்னா டிசிஎஸ் சைக்கிள்லேருந்து வரக்கூடிய இன்டர்மீடியேட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகப்படும் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம். இப்போ உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா இந்த பாயிண்ட்டை? மூணாவது, ஏடிபி ஒரு பக்கம் யூட்டிலைஸ் ஆகப்படுது, ஒரு பக்கம் சிந்தசிஸ் ஆகப்படுது சைமல்டேனியஸாக. ஸோ ஃபுல்லாக இவ்வளோ தான் சிந்தசிஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் ஏடிபி ரிமூவ் ஆகப்பட்டுட்டேவும் இருக்குது. நாலாவது, இந்த பாத்வேஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த என்சைமோட ரேட் ஆஃப் ஆக்ஷன் இட் இஸ் கண்ட்ரோல் பை மல்டிபிள் மீன்ஸ். ஸோ இந்த மாதிரி காரணங்களால தான் நம்ம சொல்கிறோம் இந்த அசம்ப்ஷன்ஸ் எல்லாம் வேலிட் கிடையாது. அப்போ இவ்வளோ நேரம் நம்ம எதுக்காக இதை பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒன்று, எப்படி லிவிங் சிஸ்டம்ஸில் இவ்வளோ அழகாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் குளுக்கோஸில் இருக்கக்கூடிய எனர்ஜி எக்ஸ்ட்ராக்ட் ஆகப்பட்டு ஸ்டோர் ஆகப்படுது அப்படிங்கிறது. ரெண்டாவது, எப்படி நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமாக ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ்லேருந்து மேக்ஸிமம் 38 ஏடிபி மாலிக்யூல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நம்ம ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் லெசனில் ஃபர்மெண்டேஷனையும் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அதில் இருக்கக்கூடிய 4 ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் ஃபர்மெண்டேஷனுக்கும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.